ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபியோடு தான் வரேன். நல்ல வெயிலாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கேயுமே நல்ல வெயில் தான். அப்போ இந்த டைமில் தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுக்கலாம். குளித்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கொடுக்கல. அதனால் சரி அப்போ வீட்லேயே செய்து கொடுப்போம்ட்டு நல்ல ஒரு மாம்பழம் இருந்துச்சு, லைட்டான புளிப்பு. ஸோ அதை வெட்டி பிளெண்டரில் போட்டுட்டு இந்த ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் போட்டு நான் 2 ஸ்பூன். அது பிறகு வந்து சுகர் உங்களுக்கு தேவையான மாதிரி போடுங்க. ஆனால் பழம் வந்து இனிப்பாக இருந்தால் நீங்கள் சுகரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். தேவையில்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அந்த சுகர் தேவையில்லை. ஆனால் இது புளிப்பாக இருந்ததையாக போட்டேன்னா 2 சுற்று தான் சுற்றினேன். சும்மா அப்படி க்ரீமியாக வந்துச்சுது, நல்லா இருந்துச்சு. பிளெண்டரில் போட்டு சுற்றிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பாலும் போடலாம். பால், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் தண்ணியாகவே போடலாம். அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஆனால் இதுவே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரியில் செய்யலாம், அல்லது பனானா சேர்த்து செய்யலாம், அவகாடோ அண்ட் பனானா போட்டு செய்யலாம், ஆரேஞ்ச் ஜூஸ் ஆரேஞ்ச் போட்டுட்டு செய்யலாம். நீங்கள் வந்து இன்னொன்று இந்த மாம்பழம் கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு கூட இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்போ அந்த கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வரும். போட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் இதில் தான் போட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு 6 to 7 hours ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். எடுத்த கதை தான் பெரிய கதையாக போயிட்டுது. ஆனாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அந்த இதை போட்டு ஒரு 6 hours நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் நல்லா, என் ஃப்ரெண்டோட சொன்னால் ஓவர் நைட் விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் நல்லா டக்குன்னு கலண்ட்டாக வருமென்னு சொல்லி எனக்கு கலட்டுறது சரியான கஷ்டமாக போயிட்டுது. அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நீங்கள் ஆல்மண்ட்ஸ் கூட போடலாம், ஆல்மண்ட் நட்ஸ் அப்படியானதுகள் கூட நீங்கள் போடலாம். உங்களோட விருப்பம் தான், உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து என்ன வேணும்னாலும் போட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் பார்ப்போம். வா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு திருத்திட்டு அது எனக்கு தான் சர்ப்ரைஸாக போச்சுது. கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு தான் கலட்டணும். ஆனால் தண்ணிக்குள்ளே வச்சுமே அது கலரவே மாட்டேன்னுட்டுது. ஒரு மாதிரி ஒரு கத்தியை எடுத்து நம்பி பிறகுதான் ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்னும் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும்னு சொல்லி. ஆனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி உண்டு, அந்த கத்தியை லைட்டாக சைடால் ஓட்டி கலண்டு வந்துச்சுது. கலட்டி கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குண்டா. அதுக்கு முதல் கலட்டினதை ஒரு கப்பில் போட்டு கொடுத்தேன், அதையும் சாப்பிட்டா. நல்ல க்ரீமியாக ஹோம்மேட் கடையில் வாங்கி இந்த கெமிக்கல்ஸோட கொடுக்குறதுக்கு பதிலாக இது வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சுது. பாருங்கள், கொடுக்குறேன்னு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். Yummy? What ice cream is that? It's mango. Oh, okay. You like? Yeah. Can you eat? Yeah, I can eat. I will eat another one. Baby, you can eat a blue color. Okay. Take another blue color. Give me, I will give you. It's okay. Go sit and eat.